பிரதமர் மோடி அரசியலை தாண்டி தனக்கு சகோதரர் போன்றவர் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறிய நிலையில் தனது இனிய நண்பர் விஜயகாந்த் அற்புதமானவர் என பிரதமர் மோடி பதிலளித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த் பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்திற்கும் இடையேயான உறவு குறித்து பேசினார். Captain Modi ji by himself asked him about the health issues and all. He spoke to me, if any help you need all over the world, we can help you like that. Like that, I told him, if anything, just you can call me and ask me. I'm like your elder brother. I will help you. That words I can't forget in my lifetime. இந்நிலையில் இந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த பிரதமர் மோடி, என் அன்பு நண்பர் விஜயகாந்த் அற்புதமானவர் என குறிப்பிட்டுள்ளார். தானும் அவரும் பல ஆண்டுகளாக நெருக்கமாக கலந்துரையாடியதுடன் இணைந்து பணியாற்றியும் இருக்கிறோம் என்றும், சமூகத்தில் அவர் செய்த பணிகளுக்காக பல தலைமுறைகள் விஜயகாந்தை நினைவு கூர்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களில் தமிழ் புத்தாண்டையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தமிழ் புத்தாண்டையொட்டி கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உள்ள சம்பந்த விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திருக்கணித பஞ்சாங்கம் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மேலும் தங்கத்தேரில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் எழுந்தருளிய நிலையில் தேரை பக்தர்கள் இழுத்து வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பழமையான மான்பூண்டிய நல்லாண்டவர் கோயிலில் பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே உள்ள மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ள நரசிங்க பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு பணக்கட்டுகளால் அர்ச்சனை செய்யப்பட்டது. தொடர்ந்து பணமாலை அணிவித்து பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. கோவை பேரூரில் உள்ள பட்டீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். பட்டீஸ்வரர் ஆலயத்தின் உபகோயிலான மாசாணி அம்மன் கோயிலில் 1.5 டன் காய்கறி மற்றும் பழங்களால் மாசாணி அம்மன் அலங்கரிக்கப்பட்டது. சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வரும் 18ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு படிப்படியாக வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகும் என்றும் அந்த மையம் கணித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது என்றும் கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்காலில் வரும் 20ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கணித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, அதனை சுற்றியுள்ள கொடையாஞ்சி, அம்பலூர், புத்துக்கோயில், பெரியபேட்டை, செட்டியப்பனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நாட்ராம்பள்ளி சுற்று வட்டாரத்தில் கனமழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடி சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பனப்பள்ளி, மாதைப்பள்ளி, பல்லேரிப்பள்ளி, குந்தாரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கோடை வெயில் கொளுத்தும் நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர்.